வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் 1 மெக்கானிக்ஸில் இம்பல்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது டெஸ்ட் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் இம்பல்ஸ்? ஸோ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டைம். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டைம். இப்போ ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், டைமோட யூனிட் செகண்ட். அப்போ ரைட்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, நியூட்டன் செகண்ட். செகண்ட் ஒன், impulse is defined as the product of, இப்போ தான் பார்த்தோம், force and time. Third one, what does the area under a force time graph represent? ஸோ இது வந்து இம்பல்ஸ். இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா, எக்ஸ் ஆக்சிஸில் டைமும் ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸும் இருக்கும். ஸோ இதோட கிராஃப் இப்படி தான் இருக்கும். இது என்னன்னா இம்பல்ஸ் கிராஃப். ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன். ஸோ இம்பல்ஸை ஃபோர்ஸ் இன்டூ டைம்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ வி மைனஸ் யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இது என்னதுன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். A 2 kg object moving at 5 meters per second is brought to rest. The impulse applied as. ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் 2 kg, அது மூவிங்கில் இருக்குது. அதோட வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோன்னா 5 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இம்பல்ஸ் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அது ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அது எவ்வளோ இம்பல்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்ட்டு தான் கேட்குறாங்க. இம்பல்ஸை கேல்குலேட் பண்ணோன்னா அதோட ஃபார்முலா என்ன, del P is equal to m into final velocity minus initial velocity. மாஸ் என்ன 2, ஃபைனல் வெலாசிட்டி ரெஸ்ட்டுக்கு வந்ததுனால 0 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி என்ன 5. ஸோ அப்போ என்ன வரும், 2 இன்ட்டு மைனஸ் 5னா மைனஸ் 10 வரும். ஆன்சர் என்ன, மைனஸ் 10 நியூட்டன் செகண்ட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next one, if the time of impact and a collision increases, the impulsive force. So impulsive force என்ன ஆகும்னா decreases. Next, seventh one, impulse is a dash quantity. Impulse என்றது ஒரு vector quantity. Next one, when a person catches a cricket ball, they pull their hands back. This is done to. ஒரு மேட்ச் விளையாடிட்டு இருக்கும்போது கிரிக்கெட்டு கேச்சர் என்ன பண்ணுறாருன்னா, வரக்கூடிய பாலை கையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாலை பிடிப்பார். எதுக்காகனா, டு இன்க்ரீஸ் த டைம் ஆஃப் இம்பேக்ட் டு ரெடியூஸ் ஃபோர்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இம்பேக்டோட டைமை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த பால் வந்து ஃபோர்ஸாக வந்து விழுறது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த வலி தெரியாது. அதனால் நெக்ஸ்ட், இம்பல்ஸ் ஆஃப் அ பாடி இஸ் ஈக்குவல் டு. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சேஞ்ச் இன் மொமெண்டம்னாலும் இம்பல்ஸு தான், ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம்னாலும் இம்பல்ஸு தான். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி இது ரெண்டுமே வந்து இம்பல்ஸு தான். நெக்ஸ்ட் ஒன், forces acting for a short duration are called impulsive forces. ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு தான் அந்த ஃபோர்ஸ் வந்து அங்கே வந்து ஆக்ட் ஆகுதுன்னா அதோட பேர் என்னென்னா இம்பல்சிவ் ஃபோர்ஸ்.